வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோ மூலம் உங்களை வந்து பெருமை செய்கிறேன். நான் உங்கள் கோம்பை சிவா. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் ஒரு வரவேற்பை தந்து கொண்டு இருக்கும் தருவாயில். சரி, பார்ட் 2 அப்படியே ஏற்றிடலாம் இந்த அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது பார்த்தா இந்த லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த லவ் பேர்ட்ஸை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து பஜ்ஜீஸை தேர்ந்தெடுத்து வளர்ப்பது, அந்த ஒரு கலர் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலர் மியூட்டேஷனில் நம்ம அந்த ஜடைகளை இணைத்து அதில் வரக்கூடிய அந்த குஞ்சுகளை எப்படி 2 பிரிவாக பிரித்து அதிலிருந்து இணை சேர்த்து மறுபடியும் ஒரு அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வரலாங்கிறது தான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் வந்து நல்ல ஒரு நிறைய பேருக்கு ஒரு உபயோகரமான ஒரு சில தகவல்கள் உங்களை வந்து அடைகிறது. ஆகவே இந்த லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பஜ்ஜீஸை நாம் வந்து விரும்பி எல்லா வீடுகளிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தோராயமாக ஒரு பெரிய லெவலில் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 ஜடை ஒரு 2 ஜடை ஒரு ஜடை 2 ஜடை ஒரு கூட்டில் போட்டு வச்சு அதெல்லாம் அதை பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய மகத்துவம் முக்கியத்துவம் இன்றளவுமே இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எவ்வளோ பறவைகள் இருக்கிறது, இருந்தால் கூட இந்த பஜ்ஜீஸை இந்த லவ் பேர்ட்ஸை நிறைய ஒரு மக்கள் வந்து விரும்பி ஏற்றுக்கொண்டு நம்முடைய அந்த ஒரு வயரான அந்த கிளிகளை ரொம்ப நீண்ட கால ஒரு தொடர்பு இருக்கும்போது தெரியல. இனி வரைக்கும் அந்த லவ் பேர்ட்ஸ் தண்ணி கிராக்கிட்டா நல்லபடியாக அதை வந்து நியூட்ரிஷன் பண்ணி நம்ம வளர்க்குறது எப்படின்றதான் கான்செப்ட். இப்போ வந்து ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு 20 குருவிகளை ஒன்றாக இட்டு வைக்கிறோம் என்று வைத்து போகலாம். அந்த ஒன்றாக இட்டு வைத்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே, ஆகவே அந்த ஒன்றாக இட்டு வைத்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல அந்த ஜதை சேருமா சேராதா என்பது நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி. இருந்தாலுமே அந்த ஜதை சேரும் போது இணையாக ஒன்று சேர்ந்து வரும்பொழுது அது நம்ம தெரியும், இந்த மியூட்டேஷன் இது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும், இந்த மியூட்டேஷன் அது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்படி அந்த இணைகளை சேர்த்து இந்த கலர்களை ஒன்றாக இணைத்து பார்த்தீங்கன்னா அது சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மூக்கா வளர்ச்சி என்ன பண்ணும், ஜோடி சேரும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த கலரை நம்ம போட்டோம்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நல்லா குஞ்சுகள் வரும் என்ற ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும். பட் இருந்தால் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கலரில் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து குஞ்சுகள் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரே நேரத்தில் பச்சை நிறத்தில் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி, ப்ளூ கலர் நிறத்தில் நீல கலர் நிறத்தில் எடுத்துக்கொள்வோம் என்றெல்லாம் ஐடியா பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய விருப்பம், நம்ம அதை வந்து குறை சொல்லவில்லை. இருந்தாலும் மியூட்டேஷன் நம்ம வந்து ரேட் போகக்கூடிய விலை அதை வந்து விலை நம்ம நிர்ணயிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், நம்ம குஞ்சுகளை முட்டையிட்டு குஞ்சு பிரித்து விட்டாகிவிட்டது, ஒரு 20 குஞ்சுகள் இருக்கின்றன. நம்மிடம் இருக்கும்பொழுது அந்த ஒரு இணையாகப்பட்டது எப்படி நம்ம விற்க போகிறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு குஞ்சுகளை நம்ம விற்கும் பொழுது அதுக்கு வந்து வேல்யூஷன் அதிகமாக இருக்கும். அந்த மியூட்டேஷன் அந்த கலர் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், மக்கள் பார்க்கும்பொழுது டிஸ்டர்ப் பண்ணணும். ஒரே மாதிரி கலரை கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட் வராது. பல நிறங்களில் மிக்ஸ் ஆகி நம்ம வந்து குஞ்சுகள் எடுக்கும்போது அந்த குஞ்சுகளை ஒன்றிணைத்து நம்ம வந்து மறுபடியும் அடுத்த ஒரு மியூட்டேஷன் எடுக்கும்போது அந்த குஞ்சுகள் பார்ப்பதற்கு மிக சிறந்ததாக அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதற்காக அந்த முதல் வீடியோவில் பார்த்து நான் சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம வந்து முதல் ஜடை சேர்ந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுப்பது என்பதை நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு கூண்டில் வந்து நம்ம 20 குருவிகளை எட்டு வைக்கிறோம் என்றால் அந்த 20 குஞ்சுகளிலே ஒன்றோட ஒன்று இணையும். அதுவே இணையும், ஒரு ஆண் பெண் கீழே இருக்கும்பொழுது இணையும். ஒரு 3 மாத குஞ்சுகளை கொண்டு வந்து நம்ம வியாபார ரீதியாக நம்ம விற்க வேண்டும் என்றால் ஒரு 3 மாத குஞ்சுகளை கொண்டு வந்து நம்ம வந்து வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டும். பெரிய குஞ்சு அடட்டெல்லாம் சொல்ல முடியாது. அடட்டெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி வளர்த்தோம்னா அது குஞ்சு பொடிச்சாலும் உண்டு, முட்டையிட்டாலும் உண்டு, இதெல்லாம் இல்லை. ஆகவே நாம் வந்து சிறந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மாத குஞ்சுகளை கொண்டு வந்து நாம் வீட்டிலே அழகாக வைத்து வளர்க்க வேண்டும். வளர்த்து அதனுடைய இணைகளை ஒன்று சேரும் பொழுது பார்ப்பதற்கு மிக ஒரு அருமையான நிலங்கள் வரும்பொழுது நமக்கு வந்து பார்ப்பதற்கே மிக அருமையாக இருக்கும். ஆகிய இந்த ஒரு பயனுள்ள தொகுப்பு உங்களுக்கு மிக பயனாக இருக்கும் என்று நினைத்து மிக சந்தோஷப்படுகிறேன். ஆகவே அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் தில் அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். ஆகிய நன்றி என்பதில் மற்றொரு முறை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் கோம்பை சிவா. நன்றி.